ஹே கைஸ், இந்த டேட்டா ஹேக்கிங் சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி கம்ப்ளீட்டா எப்படி ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ரிமோட் ஆக்சஸ் இருக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுல நான் என்ன ஆக்சஸ் எடுத்துருக்குன்னா, என்னால ஹோம் ஸ்கிரீனை வந்து கம்ப்ளீட்டா ஆக்சஸ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் இங்க வந்து அவங்க யார்கிட்டயா சேட் பண்ணாங்களோ இல்ல ஏதாவது கால் பேசினாங்கனாலோ அதை என்னால மானிட்டர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஏதாவது ஆடியோ கால் பேசினாங்கன்னா அதை என்னால லைவா கேட்க முடியும். வீடியோ கால் ஆச்சுன்னா லைவா பார்க்கவும் முடியும், கேட்கவும் முடியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட சேட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். இங்க வந்து சர்ச் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் மேல வந்து அவங்க என்னென்ன சர்ச் பண்ணிருக்காங்க அந்த சர்ச் ஹிஸ்டரி நம்மளால பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இங்க வந்து யாராவது ஃபாலோ பண்ணாங்கன்னா அதையும் நம்மளால கம்ப்ளீட்டாவே ஆக்சஸ் பண்ண முடியும். இதை வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க, யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ண வேணாம். இது எப்படி பண்றதுங்கிற லைவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்காக நான் வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். Ctrl+Shift+ கொடுத்து ஃபாண்ட் சைஸை பெருசு பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல MSF வேணாம் கொடுத்து பேலோட கிரியேட் பண்ண போறோம். இதை நான் வந்து ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் சின்ன பண்ணிக்கிறேன், அப்பதான் ஒரே லைன்ல தெரியும். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, MSF வேணாம் நீ வந்து பேலோட கிரியேட் பண்ணும், -p வந்து பேலோட கிரியேட் பண்ணும். இந்த இடத்துல எதுக்குன்னா ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கு நீ கிரியேட் பண்ணும். ஆண்ட்ராய்டு டிவைஸோட கனெக்ஷன் எதுல இருக்குன்னா மெட்டாபெட்டர் ரிவர்ஸ் டிசிபியா இருக்கணும். ஏன் ரிவர்ஸ் டிசிபி நான் யூஸ் பண்ணிக்கேன்னா அப்பதான் எனக்கு வந்து கனெக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். இதே HTTPS யூஸ் பண்ணனா கனெக்ஷன் வந்து கட் ஆகும். அது ஏன்னா வந்து இன்ஸ்டாவோட ரீல்ஸ் எல்லாமே குவாலிட்டி அதிகம், MB அதிகமா இருக்கும். MB டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஃபைல்ஸை தாங்கணும்னா அது TCP-யால தான் முடியும். ஸோ இந்த இடத்துல நான் TCP-யை கொடுத்துட்டேன். இந்த இடத்துல எல்ஹோஸ்ட் வந்து என்னோட சிஸ்டம் ஐபி. எதனாலனா இந்த ஃபைல் வந்து மொபைலுக்குள்ள என்டர் ஆனதும் இன்ஸ்டாகிராமோட ஆக்சஸ் ஃபுல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஐபிக்கு தான் செல்லும். அதை எடுத்து வச்சுக்க கூடாதுல, அந்த ஃபைல் மட்டுமே எடுத்து வச்சுச்சுன்னா எந்த ஒரு யூஸும் கிடையாது. அதை எடுத்து என்கிட்ட கொடுக்கணும். அதனாலதான் வந்து இந்த இடத்துல சிஸ்டமோட ஐபி கொடுத்துருக்கேன். நீங்க இங்க வந்து உங்க சிஸ்டமோட ஐபி கொடுக்கணும். மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் போர்ட் நம்பர் வந்து இது 44 கொடுத்துருக்கேன். எதுக்காகனா இந்த ஐபி வந்து ஒரு கேஜுக்குள்ள இருக்கிறதா வச்சுக்கோங்க. அந்த கேஜோட டோர் நம்பர் தான் வந்து இங்க இருக்கக்கூடிய போர்ட் நம்பர். அண்ட் இதோட மீதி இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து நான் போக சொல்றேன், அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல -1 வந்து அவுட்புட். அதாவது இது எல்லாத்தையும் நீ கிரியேட் பண்ணி எனக்கு சேவ் பண்ற பாத் வந்து எதுல இருக்கணும்னா இதுக்குள்ள இருக்கணும். அதாவது ஹோம்குள்ள நல்லுன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ள பேலோட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அங்கதான் வந்து இந்த ஃபைல் சேவ் ஆயிருக்கு. இப்போ இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிடலாம். என்டர் பண்ணதும் இது ஒரு 2-3 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கும். எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து சேவர்ஸ்ன்னு சொல்லி இந்த மாதிரி அவுட்புட் வரணும். அப்படி வந்துச்சுன்னா தான் ப்ராப்பரா கிரியேட் ஆயிருக்கு, இல்லைன்னா கிரியேட் ஆகலன்னு இருக்கும். இப்போ இதை நம்ம பார்த்துடலாம். CD கொடுத்து பேலோட்ஸ் டைப் பண்ணி என்டர் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல சிடிக்கு மீனிங் வந்து சேஞ்ச் டைரக்டரி. நீங்க வந்து ஃபோல்டர்ல எல்லாத்தையும் வந்து டெர்மினல் ஒர்க் பண்ணும்போது டைரக்டரின்னு சொல்லுவீங்க. அதை தான் இந்த இடத்துல நான் சொல்லியிருக்கேன். இந்த டைரக்டரிக்குள்ள கொண்டு போ, இந்த ஃபோல்டருக்குள்ள எனக்கு கொண்டு போ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது எனக்கு கொண்டு வந்துருச்சு. இப்போ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். LS கமெண்ட் கொடுத்தீங்கன்னா பார்க்க முடியும். லிஸ்ட் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணும். இப்போ இந்த இடத்துல வந்து மீதி இருக்கக்கூடிய ஃபைல்ஸ்லாம் அப்ப என்ன அப்படின்னு கேட்டா அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா விட்டுருங்க. அதெல்லாமே நான் வேற வீடியோக்காக மேக் பண்ணது. இங்க இருக்கிறதா வந்து நம்ம இப்ப கிரியேட் பண்ணது. இப்போ இது வந்து பர்ஃபெக்டா கிரியேட் ஆயிடுச்சு. இது மொபைலுக்குள்ள என்டர் ஆனதும் இன்ஸ்டாவோட ஆக்சஸ் எல்லாத்தையும் எடுத்துரும். இப்ப இதை எடுத்து இந்த ஐபி கொடுக்கும். இந்த ஐபியில வரக்கூடிய அவுட்புட்டை நம்ம பார்க்கணும்ல, அதுக்கு நமக்கு வந்து ஒரு கன்சோல் தேவை. அதாவது இதுல இருந்து வரக்கூடிய இன்ஸ்டாகிராமோட ஆக்சஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். நம்ம சிஸ்டம் வழியா நம்ம அப்ளை பார்த்த மாதிரி அதை பார்க்கணும்னா நமக்கு வந்து ஒரு கன்சோல் தேவை. அதை இப்போ கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபோல்டர் விட்டு வெளியே வந்துடுறேன். CD கொடுத்து 2 ஸ்கோர் கொடுத்து வெளியே வந்துடணும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து MSF console -q. இதுக்கு இந்த -qக்கு என்ன மீனிங்னா, எனக்கு வந்து பெருசாலாம் பேனர் வேணாம், வெறும் MSF கன்சோலை மட்டும் எனக்கு ஆக்டிவேட் பண்ண போதும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா பேனர் வச்சுன்னா இந்த கசகசன்னு கொஞ்சம் பெருசா தெரியும், அதெல்லாம் எனக்கு வேணாம். அதனாலதான் வந்து இதை கொடுத்துட்டேன். இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதும் இது பேக்ரவுண்ட் ப்ராசஸ் செக் பண்ணிட்டு இதுவும் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நீங்க வெயிட் பண்ணுங்க, செக் பண்ற வரைக்கும். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இங்க ஃபர்ஸ்ட் எப்போதுமே எடுத்ததும் மல்டி ஹேண்டில் தான் செட் பண்ணணும். ஏன்னா மொபைலையும் நம்ம கண்ட்ரோல் பண்றோம், சிஸ்டமே ஹேண்டில் பண்றோம். ஸோ இந்த இடத்துல வந்து ரெண்டே ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு இன்டர்மீடியட் தேவை. அதை வந்து இந்த மல்டி ஹேண்ட்லர் இதை கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எனக்கு என்ன தேவை, நெக்ஸ்ட் வந்து எனக்கு நான் இந்த மல்டி ஹேண்டரை வந்து இன்னொரு என்ன OS ஹேண்டில் பண்ணும். அதாவது ஒன்னு வந்து என் சிஸ்டம்னு தெரிஞ்சிச்சு, காலி லினக்ஸ்னு தெரிஞ்சிச்சு. இன்னொன்னு என்ன OS ஹேண்டில் பண்ணும், அது வந்து ஆண்ட்ராய்டு. அதனால செட் பேலோட் ஃபார் ஆண்ட்ராய்டு. அதோட கனெக்ஷன் வந்து நான் ரிவர்ஸ் டிசிபியா தான் எடுக்க சொல்லியிருக்கேன். அதோட அவுட்புட் தான் நீ எனக்கு காட்டணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ரிவர்ஸ் டிசிபி தான் நம்ம கொடுத்துருக்கோம், அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. இப்பதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த இடத்துல வந்து எல்ஹோஸ்ட செட் பண்ணணும். எல்ஹோஸ்ட் வந்து இங்க இருக்கக்கூடிய ஐபி, அதாவது இப்ப இந்த கன்சோல் சரியா இந்த மானிட்டர் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஏதோட அவுட்புட்டை நான் உங்களுக்கு காட்டணும்னு கேட்கும். அப்படி காட்டணும்னு கேட்கும்போது நீங்க இந்த ஐபி கொடுக்கணும். ஏன்னா இங்க இருந்து வரக்கூடிய அவுட்புட்டை தான் நான் பார்க்கணும். ஸோ அந்த அவுட்புட்டோட ஐபி தான் இங்க கொடுக்கணும். இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு அதுக்கு போர்ட் நம்பர் செட் பண்ணணும். போர்ட் நம்பர் வந்து 44 செக் பண்ணிக்கோங்க, வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, நெக்ஸ்ட் தான் நம்ம வந்து எக்ஸ்பிளாய்ட் பண்ண போறோம். ஓகே, எக்ஸ்பிளாய்ட் -j.
இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எல்லா ஆக்சஸும் வர ஆரம்பிக்கும். வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல ஹெச்டிபி அதாவது டிசிபி கனெக்ஷன் ஸ்டார்ட்னு சொல்லி வரணும். அது வர வரைக்கும் நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கட் ஆகாது. ஓகே, இந்த இடத்துல நமக்கு வந்து கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரிவர்ஸ் டிசிபியோட கனெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐபியும் நமக்கு காட்ட ஆரம்பிச்சிச்சு, கிரியேட் ஆக ஆரம்பிச்சு. திரும்ப அடுத்த ஒரு எக்ஸ்பிளைட்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க இன்னொரு டேப் ஓபன் பண்ணிருங்க. இன்னொரு டேப் ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா இந்த ஏடிபி கனெக்ஷனை கொடுக்கணும். இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கேன்னா ஏடிபி இருக்குன்னா நீ என்னென்ன ப்ராசஸ் பண்ணியோ அது எல்லாத்தையுமே எனக்கு கில் பண்ணிடு, அது எல்லாத்தையும் கனெக்ஷனை கட் பண்ணிடு. அதுக்கடுத்து சூடோ இது ஸ்கேப்பி அப்படிங்கிறத ஆக்டிவேட் பண்றோம். சூடோ ஸ்கேப்பிங்கிறத எதுக்கு நான் ஆக்டிவேட் பண்றேன்னா நம்ம அந்த இடத்துல வந்து ஆக்சஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். அது எல்லாத்தையும் மெட்ரோபில்டர் வழியா பார்த்தோம்னா நமக்கு வந்து கிளியரா தெரியாது. ஏன்னா அது எல்லாமே விஷுவல்ஸா இருக்கும். இமேஜஸ் வீடியோஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் விஷுவலா குவாலிட்டியோட நான் பார்க்கணும்னா ஸ்கேப்பி வழியா கனெக்ஷன் எடுக்கணும். இப்போ அங்க காம்ப்ரமைஸ் ஆகி என் சிஸ்டம்க்கு கனெக்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கனெக்ஷனை நான் இது வழியா பார்க்கணும். அது வழியா பார்க்கணும்னா எனக்கு அந்த டூல் வந்து மொபைலுக்குள்ள என்டர் ஆனதுமே மொபைலோட ஐபி எடுத்துரும். அந்த ஐபி தான் இந்த இடத்துல எடுத்து வச்சிருக்கேன். அதை எப்படி எடுக்கணுங்கிறத நான் அப்படி போக சொல்றேன். வெயிட் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா தான் புரியும். இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கேன்னா ஸ்கேப்பி எனக்கு இந்த ஐபியோட கனெக்ஷனை எடு. டிசிபில தான் நான் வந்து அந்த பேலோட கொடுத்துருக்கேன். அதே டிசிபி தான் இங்க கொடுக்கணும். மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. டிசிபி கொடுத்துருங்க. ராவா எனக்கு எல்லா ஸ்கிரிப்ட்ஸையும் லோட் பண்ணு. 55 போர்ட் நம்பர் கொடு. ஏன் அந்த இடத்துல நான் 44 கொடுத்துட்டு இங்க 55 கொடுத்துருக்கேன்னா 44 வழியா மெட்ராஸ் பைட்டி கனெக்ஷன் கிடைச்சிருக்கும். அது டைவர்ட் ஆகி இன்னொரு போர்ட்டுக்கு வரணும். அப்பதான் வந்து என்னால இதுல பார்க்க முடியும். அதனால நான் வந்து இந்த இடத்துல 55ங்கிற கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எனக்கு வந்து ஏடிபி வழியா கனெக்ஷன் எடுத்தது இந்த ஐபி தான் எனக்கு கனெக்ட் பண்ணும். அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே ஸ்கிரீன்ல காட்டு, சர்வரோட ஆக்சஸ்ல காட்டு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்க. என்டர் பண்ணதும் இந்த இடத்துல உங்களோட சிஸ்டமோட இது பாஸ்வேர்டு கேட்கும். எதனாலனா இங்க வந்து நான் ரூட் ஆக்சஸ் லாகின் ஆகல, நார்மல் யூஸரா லாகின் ஆயிருக்கேன். இந்த மாதிரி விஷயங்களை ஆக்சஸ் பண்றதுக்கு ரூட் யூஸரோட பர்மிஷன் வேணும். அதனால தான் பாஸ்வேர்டு கேக்குது. நான் வந்து என் சிஸ்டம் பாஸ்வேர்டு கொடுத்துறேன். கொடுத்துட்டு என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேப்பி ஆன ஆரம்பிச்சோம். இந்த ப்ராசஸ் கில் ஆயிடுச்சு. அடுத்த ப்ராசஸ் இதுக்குள்ள மூவ் ஆயிரும். அதுக்கடுத்து இந்த ப்ராசஸ்க்குள்ள மூவ் ஆகி நமக்கு இங்க கனெக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இப்ப இதுல வந்து எக்ஸிட்ங்கிற கமெண்டை கொடுங்க. எக்ஸிட் ஏன் கொடுக்கணும்னா எனக்கு ஸ்கேப்பி காம்ப்ரமைஸ் ஆகி எல்லாமே கனெக்ஷன்ஸ் வந்துருச்சு. இப்ப நான் எக்ஸிட்ங்கிற கமெண்ட்டை கொடுத்தேன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் லோட் ஆரம்பிக்கும். வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, இப்போ வந்து எந்த சிஸ்டம், என்ன ஐபி, என்ன ஓஎஸ் எல்லாமே இங்க காட்டிடும். காமிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி இன்ஸ்டா வந்து ஃபுல்லாவே கனெக்ஷன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். கைஸ், இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க. யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ண வேணாம். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல மொபைலோட ஐபி எனக்கு எப்படி கிடைச்சது மெட்டாஸ்பிளைட் வழியா அப்படிங்கறத வந்து மெம்பர்ஷிப்போட வீடியோல நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் எத்திக்கல் ஹேக்கிங்க டீப்பா கத்துக்கணும், பென்டெஸ்டிங்குள்ள இன்னும் நான் நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள போகணும்னா நீங்க வந்து பென்டெஸ்ட் L1 வந்து ஒரு மெம்பர்ஷிப் நம்ம சேனல்ல இருக்கு. அது வந்து 319 நம்ம வந்து காஸ்டா வச்சிருப்போம். அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இது இன்னும் டீட்டெயிலா நீங்க பார்க்க முடியும். எல்லா வீடியோஸும் அதுல இருக்கு. அண்ட் அதே மாதிரி எப்படி நான் வந்து ஒரு ஃப்ரெஷரா பென்டெஸ்ட் ரோலுக்கு ஜாப் கெட் பண்ணணும், அதுக்கு நான் என்னென்ன ஸ்கில்ஸ் க்ரோ பண்ணும், எங்க ஜாப் அப்ளை பண்ணும், எல்லா டீடைல்ஸுமே நான் வந்து ஆல்ரெடி அதுல போஸ்ட் பண்ணிட்டேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் இன்ஸ்டா ஐடி தரேன். அதுல நீங்க வந்து டிஎம் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க, ஃபயர்ஃபாக்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து null_cy இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. இதுக்கு நீங்க என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ உங்களுக்கு பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கனாலும் அதையும் இதுல வந்து டிஎம் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அதுக்கான வீடியோவும் மேக் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.